நீங்க சொல்லுங்க. கோமால படுத்த படுக்கையா இருந்தவங்கள எதுக்காக வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போகணும்? கொலை பண்ணதானே? அப்போ ஒரு யூகத்துல தான் சொல்றீங்க, கன்ஃபார்ம் கிடையாது. இல்ல இல்ல, கன்ஃபார்மா தான் சொல்றேன். துளசி தான் கொலை பண்ணிருக்கா. அது எப்படி? துளசி தள்ளி விட்டத நீங்க பாக்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கன்ஃபார்மா இவங்க கொன்னாங்கன்னு சொல்றீங்க? நோட் திஸ் யுவர் ஆனர். துளசி பைரவிய கொலை பண்ணத கனகா கண்ணால பாக்கல, ஒரு யூகத்துல தான் துளசி தள்ளிவிட்டு கொன்னதா சொல்றாங்க. மேடம், பாக்கலதான், அதுக்காக யூகத்துல சொல்றேன்னு முடிச்சிடாதீங்க. நீங்க போலாம் கனகா. கனகா, நீங்க போலாம். உங்களை நான் போகலான்னு சொன்னேன். யுவர் ஆனர், அடுத்து மிஸ்டர் விஸ்வாவை விசாரிக்க அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Proceed. Thank you, யுவர் ஆனர். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. உங்க பேரு? விஸ்வா, விஸ்வா ராஜராஜன். நான் உங்க பேருக்குள்ள வரல, ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். துளசி தான் உங்க அம்மாவை கொலை பண்ணாங்களா? ஆமா, துளசி தான் பிளான் பண்ணி எங்க அம்மாவை கொலை பண்ணா. இது என்னோட கெஸ்ஸிங் இல்ல யுவர் ஆனர். விஸ்வா, ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க போல. சரி, இவ்ளோ அழுத்தமா சொல்றீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. துளசிக்கு எங்க அம்மாவை பிடிக்காது, அதுதான் காரணம். ஓ, அதுக்காக தான் துளசி உங்க அம்மாவை கொலை பண்ணாங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு எதிரா நான் வாதாடுறேன். அதனால கண்டிப்பா என்ன உங்களுக்கு பிடிக்காது. நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்துல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஏத்துப்பீங்களா? அது எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்போ நீங்க தானே என்ன மோட்டிவ்ல ஏதாவது பண்ணிருப்பீங்க. பிடிக்கலனா உடனே மோட்டிவ்ல ஏதாவது பண்ணிடுவாங்களா? Thank you. Note this point, Your Honor. பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக யாரும் யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா துளசி பண்ணுவான். அது எப்படி விஸ்வா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சைலன்ஸ், சைலன்ஸ். நம்ம லக்குங்க, அந்த அம்மா கேஸ உடைச்சிட்டாங்க. ஆமாமா. யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு விஸ்வா பெங்களூர்ல தான் இருந்தாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு.
யுவர் ஆனர், அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், பைரவி கீழே விழறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஸ்வா துளசி கிட்ட போன்ல பேசிருக்காரு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. சோ துளசி போன்ல பேசிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா வீல் சேரோட லாக் ரிலீஸ் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இது ஒரு விபத்து. இந்த விபத்தை விஸ்வா கொலைன்னு யூகத்தோட அடிப்படையில பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். விஸ்வா இந்த கொலைய அவர் கண்ணால பார்க்காததுனால விஸ்வாவின் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நான் கணம் நீதிபதி அவர்களின் பார்வைக்கு வைக்கிறேன். இல்ல, நான் நேர்ல பார்க்கலனாலும் நான் கன்ஃபார்மா சொல்றேன், துளசி தான் எங்க அம்மாவை கொலை பண்ணா. அத கோர்ட் முடிவு பண்ணும் மிஸ்டர் விஸ்வா. நீங்க இப்ப போலாம். போங்க. இறுதியாக சித்த மருத்துவர் ராஜவேலுவை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. ராஜவேலு, ராஜவேலு, ராஜவேலு. துளசிங்கிறவங்க கடந்த புதன்கிழமை உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்களா? ஆமா மேடம், வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? அதாவது அவங்க அம்மா கோமால இருக்கிறாங்க, அவங்கள குணப்படுத்துறதுக்காக என்ன அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் 2 நாளா வரதா சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. Note this point, Your Honor. துளசிக்கு பைரவி மேல வெறுப்பிருந்து அவங்கள கொலை செய்ய திட்டமிட்டிருந்தா எதுக்கு மருத்துவரை பார்த்து சீக்கிரமே குணமாக்க சொல்லணும்? ஐயா, நீங்க போலாம். நன்றிம்மா. சித்த மருத்துவரை பார்த்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுல இருக்கு, யுவர் ஆனர். இதுல இருந்து கொலை செய்யப்பட்ட பைரவி மேல துளசிக்கு தனிப்பட்ட வெறுப்பு இல்ல, மாறா அவங்கள குணப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் துளசிக்கு இருந்திருக்கு. இது நல்லாவே தெரியுது. சோ விஸ்வா நினைக்கிற மாதிரி துளசி பைரவிய சொந்த வெறுப்பு காரணமா கொலை பண்ணல, யுவர் ஆனர். விஸ்வாவோட குற்றச்சாட்டு வெறும் கற்பனை, வெறும் கற்பனையால் ஜோடிக்கப்பட்ட கட்டுக்கதை என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மை லார்ட், பைரவியின் கணவர் டிஜிபி ராஜராஜன் அவர்கள் தன்னுடைய மனைவியான பைரவியை மருமகளான துளசி கொலை செய்யவில்லை என்று ஆணித்தரமாக கூறியதையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரரான துளசியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். சொல்லுங்க. என் சைடுல இருந்து சாட்சிகளை சப்மிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும் யுவர் ஆனர். சம்பவம் நடந்த இடத்துல இருந்தது 4 பேரு. அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க.
இன்னொருத்தரை குற்றவாளின்னு கைது பண்ணியாச்சு. மத்த 2 பேரும் கொலைய கண்ணால பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த சாட்சியை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது? சொல்லுங்க சார். கண்டிப்பா கால அவகாசம் வேணுமா? நோ யுவர் ஆனர். நடந்து முடிந்த விசாரணையை வைத்து பார்க்கும்போது பைரவியின் இறப்பு எதிர்பாராமல் நடந்த விபத்தே ஒழிய திட்டமிட்ட கொலையே அல்ல என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட துளசியை இந்த நீதிமன்றம் எந்தவித ஆட்சேபனையும் இன்றி விடுதலை செய்கிறது. துளசி, வாழ்க்கையில இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் வரும். அத தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அத பார்த்து பயப்படுறதோ இல்ல அதுக்காக வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைக்கிறதோ முட்டாள்தனம். இது உன்னோட வாழ்க்கை. உன்னை பிடிக்காதவங்க முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். புரியுதா? வெரி குட். சரி ராஜன், நான் கிளம்புறேன். ஓகே, சந்தோஷமா இருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். எல்லாருமே சந்தோஷமா இருங்க. துளசி, வாங்க போலாம். வாங்க. அம்மா, உன்னை கொலை பண்ணவில்லை, கோர்ட் நல்லவன் சொல்லி ரிலீஸ் பண்ணிடுச்சுமா. அப்பா மட்டும் இல்ல, எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை வெளியில கொண்டு வந்துட்டாங்கம்மா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியலம்மா. தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அம்மா, நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன துளசியை நம்பாத. அவ எனக்கு எதிராக பிளான் பண்ணி தான் என் கூட பழகிறாங்க. நான் தாமா கேட்கல, நான் முழுசா நம்பினேன். நான் மட்டும் நீ சொல்றத அப்படியே கேட்டிருந்தேன்னா நான் உன்னை இழந்திருக்க மாட்டேம்மா. இழந்திருக்க மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்காம போனதுக்கு என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு.
என்னடி அங்க விஸ்வா தம்பி அழுதுகிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சின்னத்த, விஸ்வா மாமா அழுதுட்டு இருக்கிறது அவங்க அம்மாவை நினைச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறது விஸ்வா மாமாவை நினைச்சு. என்ன விஸ்வாவை நினைச்சா? ஆமா சின்னத்த, துளசி நிரபராதின்னு சொல்லி கோர்ட் ரிலீஸ் பண்ணதும் துளசி நல்லவ, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு கோவத்துல விஸ்வா மாமா எல்லாத்தையும் உடைக்கிறாரோன்னு பார்த்தேன். ஆனா துளசிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணி உடைச்சிருக்காருன்னு அத்தை போட்டோ முன்னாடி அழுத போதுதான் எனக்கே தெரிஞ்சது. அப்ப துளசி மேல உள்ள கோவம் இன்னும் போகவே இல்ல. அத பார்த்துதான் நான் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஸ்வா தம்பிக்கு அவங்க அம்மா இல்லையேங்கிற கவலை, உனக்கு விஸ்வா தம்பி மனசுல துளசி இருக்காளேங்கிற கவலை. அதான் பக்காவா பிளான் போட்டு பைரவி அம்மாவை கொன்னது துளசி தானு விஸ்வா தம்பி மனசுல பதிய வச்சுட்டியே, அப்புறம் எதுக்கு இந்த டவுட்? என்னதான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து லவ் பண்ணவங்க எப்போ சண்டை போடுவாங்க, எப்போ சேருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா கனகா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த லவ்வர்ஸுங்கள நம்பவே முடியாது. ஆமா சின்னத்த, மாமா நம்ம போட்டு கொடுத்த ரூட்ல போயிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட்டா போறாரா இல்ல யூட்டர்ன் அடிச்சு போறாரான்னு அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கரெக்ட் தான், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதோட நிறுத்த கூடாது. பங்குக்கு இன்னும் கொஞ்சம் மாமாவை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கணும். உசுப்பேத்தி மாமா மனசுல இருந்து துளசிய கொத்தா உருவி எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, நீ விஸ்வா தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? அதேதான் சின்னத்த. கவலைப்படாத, போற போக்க பார்த்தா நிச்சயமா அதான் நடக்கும் போல. தேங்க்யூ சின்னத்த. உடனே சந்தோஷப்பட்டுறாத கனகா. விஸ்வா தம்பி மனசுல இருந்து துளசியை எடுக்கிறதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு, நீ மறந்துடாத. சிக்கலா? என்னது? ராஜராஜன் ஐயா. பெரிய மாமாவா? ஆமாண்டி. எப்படி இருந்தாலும் துளசி ராஜராஜன் ஐயாவோட பொண்ணு. அவர் பொண்ணோட வாழ்க்கை வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவரோட பங்குக்கு எதையாவது பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் பாப்பாரு. நாம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் சொல்லிட்டேன். அப்படியா சொல்றீங்க? ஆமா கனகா, எப்படியும் அந்த துளசிய இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜனையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்த உடனே ராஜனையா விஸ்வா தம்பிக்கிட்டையும் சென்டிமெண்டா பேசியே 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடியே விஸ்வா தம்பி துளசிய வீட்டை விட்டு துரத்திட்டா ராஜனையா 2 பேரையும் சேர்த்து வைக்கவே முடியாது. அப்பா முருகா, ஆறுமுகத்தானே, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா. அந்த துளசி இந்த வீட்டுக்குள்ள இருந்தா விஸ்வா மாமா கூட சேர்ந்து ரிஸ்க் ஆயிடும். அதனால இப்ப வீட்டுக்கு வர துளசிய விஸ்வா மாமா பார்த்ததும் அப்படியே அவருக்கு கோவம் வந்துடணும், வீட்டை விட்டு துரத்தணும். அத மட்டும் நீ பண்ணு. விஸ்வா மாமா மனசுக்குள்ள போறத நான் பாத்துக்கிறேன். இத மட்டும் நீ பண்ணினா அறுபடைக்கு வந்து அழகு குத்தி பால் காவடி எடுக்கிறேன். ஓம் முருகா. ஏ கனகா, உன்னால அழகு குத்தி பால் காவடி எடுக்க முடியுமா? சின்னத்த, என்ன பேசுறீங்க? முருகன் காதுல கேட்ட போது. சரி சரி சொல்லு, உன்னால அழகு குத்தி பால் காவடி எடுக்க முடியுமா? சின்னத்த, சும்மா இல்லைக்கு அதெல்லாம் செய்யறேன்னு சொன்னாதானே முருகன் நமக்கு ஃபேவரா இருப்பாரு. அதுக்காக தான். அடி பாவி, அந்த முருகனுக்கே அல்வாவா? அத நினைச்சுதானே சின்னத்த நான் சொல்றேன்.